அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா கிளாஸ் 4 லைசன்ஸ் எப்படி ஈஸியா ஒரே தடவையில எடுக்கிறது, அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிளாஸ் 4 லைசன்ஸ் எப்படி ஈஸியா ஒரே தடவையில எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாம பாஸ் பண்றது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணா எப்படி எல்லாம் அவங்க பாயிண்ட் போடுவாங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோவுல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஒரு ஷேர் ஒன்று பண்ணிருங்க. அதே போல சிங்கப்பூர் சம்பந்தமான உடனுக்குடன் நீங்க செய்திகளை தெரிஞ்சுக்கணும். நல்ல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு அதிக சம்பளத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே போல இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 4 பிராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி டெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த தியரியிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரியான கொஸ்டின் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இந்த மாதிரி தான் வீடியோ இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அதே போல எப்படி நம்ம லோரிக்கு கயிறு கட்டுறது, ஏதாவது சாமாங்கி ஏத்திட்டு போனா எப்படி கயிறு கட்டுறது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்மளே செய்ய சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அதே போல எவ்வளவு ஹைட் நம்ம மெட்டீரியல் ஏத்திட்டு போகணும், எப்படி எல்லாம் நம்ம ஹைட் மெஷர்மெண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அதுக்கப்புறம் எத்தனை மார்க் எடுத்தா பாஸ், அதாவது 18 மார்க் உள்ளதான் எடுக்கணும். நீங்க 14 மார்க் எடுக்கலாம், 12 மார்க் எடுக்கலாம். இதுலயும் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 20 மார்க் எடுத்தா ஃபெயில் போட்டுருவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இமீடியட் ஃபெயில் எதுவும் வாங்காம 18 மார்க்கு உள்ள நீங்க எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க பாஸ் மார்க், சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இமீடியட் ஃபெயில் 1 வாங்கி பிராக்டிக்கல்ல நீங்க 6 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் கூட நீங்க ஃபெயில் தான். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோலாம் எப்படி நம்ம இந்த சர்க்கியூட் எல்லாம் போடணும் அப்படிங்கிற பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க என்னென்ன மிஸ்டேக் அவங்க எப்படி பாயிண்ட் போடுவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க 7 விதமான சர்க்கியூட்டை போடணும். கிளாஸ் 3ல நீங்க 6 சர்க்கியூட் போட்டிருப்பீங்க. கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் 7 விதமான சர்க்கியூட்டை நீங்க பெர்ஃபெக்டா போட்டா மட்டும்தான் உங்களை வெளியில கூட்டிட்டு போவாங்க. ஈஸியா நீங்க ஒரே தடவையில பாஸ் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்லோப், ரெண்டாவது பேரலல் பார்க்கிங், மூணாவது வெர்டிக்கல் பார்க்கிங், நாலாவது டைரக்ஷனல் சேஞ்ச் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ரிவர்ஸ் பார்க்கிங் கோர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அஞ்சாவது எஸ் கிராங்க்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல நேரோ கோர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆறாவதா இருக்கிறது எல் கிராங்க் கோர்ஸ், இத எல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, நேரோ கோர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏழாவது வி கோர்ஸ். இந்த வி கோர்ஸ் மட்டும்தான் கிளாஸ் 4 பிராக்டிக்கல்ல ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த 7 விதமான சர்க்கியூட் எல்லாம் நான் சொல்ல போற இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணாம இருந்தா மட்டும்தான் நீங்க பிராக்டிக்கல்ல ஈஸியா ஒரே தடவையில பாஸ் பண்ண முடியும். இதுக்கான டிப்ஸ் வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நேரோ கோர்ஸை பார்த்துருவோம். இந்த நேரோ கோர்ஸ்ல எஸ் கிராங்க், எல் கிராங்க், டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ், வி கோர்ஸ், இந்த 4 கோர்ஸும் அடங்கும், சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் கர்வ். ஸ்ட்ரைக் கர்வ்னா கர்வ்ல டச் ஆகுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் கர்வ். இதுக்கு 10 மார்க் போட்டுருவாங்க. 2 தடவை நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா சோலி முடிஞ்சுச்சு, உங்களை வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, வெளியிலேயே கூட்டிட்டு போக மாட்டாங்க, சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் மவுண்ட் கர்வ். மவுண்ட் கர்வுக்கு இமிடியட் ஃபெயில் போடுவாங்க. மவுண்ட் கர்வ்னா கெர்ப்பு மேல ஏத்தி இறக்குறது. உங்களுடைய டயர் ஏறி இறங்குச்சுனாவே சோலி முடிஞ்சு, வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, சரிங்களா? மூணாவது பாயிண்ட் ரிக்வயர் ரிவர்ஸ் மூவ்மெண்ட். இதுக்கு 4 மார்க் போடுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எஸ் கிராங்க், எல் கிராங்க், டைரக்ஷன் சேஞ்ச், வி கோர்ஸுக்குள்ள நீங்க ஒரு தடவை போயிட்டு வண்டி போக முடியல, டயர் கெருப்புல டச் ஆயிரும் அப்படின்ட்டு மறுபடியும் பின்னாடி வந்துட்டு முன்னாடி போறதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, சரிங்களா? இதுக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. நாலாவது அடிஷனல் ரிக்வயர் ரிவர்ஸ் மூவ்மெண்ட். அப்படின்னா மறுபடியும் தேவைப்பட்டா நீங்க ரிவர்ஸ் போனீங்கன்னா 4 மார்க் போடுவாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க, சரிங்களா? அஞ்சாவது பாயிண்ட் டர்ன் ஸ்டேரிங் வீல்ஸ் வெஹிக்கிள் இஸ் ஸ்டேஷனரி. அதாவது
உங்களுடைய வண்டி நிக்கும் போது நீங்க ஸ்டேரிங்க திருப்புனீங்க அல்லது ஒடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட உங்களை ஃபெயில் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த ஈஸியா நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் நீங்க வந்து பண்ணிடாதீங்க. இந்த 2 மார்க்குமே உங்களை ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6வது வந்து ஃபெயில் டு கன்ஃபார்ம் சேஃப்டி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஸ் கிராங்க், எல் கிராங்க் அல்லது வி கோர்ஸ், டைரக்ட் கோர்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சர்க்கியூட்ல ஏதாவது வாகனம் இருக்கா, போறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். சரிங்களா? பிளைன் ஸ்பாட்டையும் இதையும் கொண்டு போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிளைன் ஸ்பாட் எப்படி செக் பண்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதாவது ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆபத்தும் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2வது வந்து பார்க்கிங்கை பத்தி பார்த்துருவோம். இந்த பார்க்கிங்ல வந்து பேரலல் பார்க்கிங், வெர்டிக்கல் பார்க்கிங் அடங்கும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் கர்வ். ஸ்ட்ரைக் கர்வ்னா உங்களுக்கு தெரியும், 10 மார்க் போட்டுருவாங்க. கர்வ்ல டச் ஆயிடக்கூடாது. சரிங்களா? 2வது பாயிண்ட் வந்து மவுண்ட் கர்வ். மவுண்ட் கர்வ்னா உங்களுக்கு தெரியும், கர்வ் மேல உங்க டயர் ஏறி இறங்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் மவுண்ட் கர்வ். உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. 3வது வந்து டர்ன் ஸ்டேரிங் வீல்ஸ் வெஹிக்கிள் இஸ் ஸ்டேஷனரி அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும், இதுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. வண்டி நிற்கும் போது ஸ்டேரிங்கை திருப்பக்கூடாது. சரிங்களா? 4வது பாயிண்ட் வந்து ரிக்வயர் அடிஷனல் ரிவர்ஸ் மூவ்மெண்ட். அதாவது நீங்க பேரலல் பார்க்கிங்கோ வெர்டிகல் பார்க்கிங்கோ நீங்க உள்ள போயிட்டு உங்களால போட முடியல அப்படின்ட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். 5வது பாயிண்ட் வந்து எக்ஸ்டீட் ஸ்டிப்புலேட்டட் டைம். அதாவது நீங்க வெர்டிகல் பார்க்கிங் போடணும் 3 நிமிஷத்துக்குள்ள போடணும். பேரலல் பார்க்கிங் போடணும்னா 5 நிமிஷத்துக்குள்ள போடணும். இந்த டயத்தை தாண்டறதுக்கு பேர் தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது. இந்த டயத்தை தாண்டிடுச்சுன்னா உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? அதுதான் இதுக்கான அர்த்தம். 6வது பாயிண்ட் வந்து ஃபெயில் டு கன்ஃபார்ம் சேஃப்டி. அதாவது நீங்க சர்க்கியூட் பேரலல் பார்க்கிங்கோ அல்லது வெர்டிகல் பார்க்கிங்கோ போறதுக்கு முன்னாடி அல்லது ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கா, பாதுகாப்பா இருக்கா நம்ம போடுறதுக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் கன்ஃபார்ம் சேஃப்டி. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து 4 மார்க். சரிங்களா? 3வது வந்து ஸ்லோப். ஸ்லோப்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரோல் பேக்வேர்ட்ஸ். அதாவது உங்க வண்டியை மேல ஏத்தும் போது பின்னாடி இறங்குச்சுன்னா, அதாவது 1 மீட்டருக்கு கம்மியா இறங்குச்சுன்னா 4 மார்க். மீட்டருக்கு மேல கீழே வந்துச்சுன்னா உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் வந்து unable to move off after 5 attempts. அப்படின்னா அதாவது நீங்க 5 தடவைக்கு மேல ஸ்லோப்ல ஏறும்போது ஆஃப் ஆகி ஆன் பண்றீங்க, ஆஃப் ஆகி ஆன் பண்றீங்க, 5 தடவைக்கு மேல நீங்க பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க 5 தடவைக்கு மேல. சரிங்களா? ஒரு தடவை நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாபிக் வந்து ஃபார்வர்ட் டிரைவிங். ஃபார்வர்ட் டிரைவிங்கிறது ரோட்ல நீங்க எப்படி வாகனம் ஓட்டுவீங்க, அதுல பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்குக்கும் பெரிய மார்க் போடுவாங்க. நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்கும் மற்ற ரோடு யூசர்களுக்கும் ஏதாவது பிரச்சனையாகி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால நீங்க தயவு செஞ்சு ரோட்ல வாகனம் ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் ஓட்டணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரோடு ஹாக்கிங். இதுக்கு வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. அதாவது மற்ற ரோடு யூசர்களுக்கு நீங்க ஏதாவது இடையூறா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரோடு ஹாக்கிங். அதாவது சிக்னலை போட்டு நீங்க வந்து லேன் மாறாமையோ அல்லது உங்களுடைய கரெக்டான லேன்ல போகாமையோ இருக்கிறது தான் இதுக்கு பேர் வந்து ரோடு ஹாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு கீப் எ சேஃப் ஃபாலோவிங் டிஸ்டன்ஸ். இதுக்கு வந்து 6 மார்க் போடுவாங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி உள்ள வாகனத்துக்கும் கரெக்டான இடைவெளியில நீங்க போகலாட்டியும் உங்களுக்கு வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, திடீர்னு பிரேக் அடிக்கிறீங்க, உங்களுக்கும் உங்க காருக்கும் உள்ள இடைப்பட்ட தூரத்துல எப்படி போய் வாகனம் நிக்குது, ஏதாவது விபத்து ஏற்படும் அப்படிங்கறனாலதான் உங்களுடைய வேகத்துக்கு தகுந்தாப்புல எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எவ்வளவு கார் இடைவெளி விடணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சேஃப் ஃபாலோவிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் லேன் அட் பெண்ட். இதுக்கு வந்து 6 மார்க் போடுவாங்க. உங்க மைண்ட்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்போதுமே வளைவுல வந்து நீங்க லேன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. சரிங்களா? அப்படி நீங்க அந்த தவறை செஞ்சீங்கன்னா 6 மார்க் போட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு கீப் வித்தின் லேன். அதாவது ஸ்ட்ரெயிட் ரோட்ல போனீங்கன்னா 4 மார்க் போட்டுருவாங்க. பெண்ட்ல வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்க ஓவர்டேக் பண்றீங்க அல்லது யூ-டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான லேனுக்கு வந்து வந்துடணும். சரிங்களா? அதாவது இடது பக்கம் லேனுக்கு வந்துடணும். அந்த மாதிரி நீங்க இடது பக்கம் லேனுக்கு வராம ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மார்க்கை போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
அடுத்த பாயிண்ட் வந்து டிரைவ் இன் சிக்ஸாக் மேனர். இதுக்கு வந்து 4 மார்க் போட்டுருவாங்க. அதாவது சிக்ஸாக்னா இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போறதுதான். உங்களுடைய லேன்ல கரெக்டா போகாம இப்படி வளைஞ்சு போறது, இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அவங்க வந்து 4 மார்க் போட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து வியர் ஆஃப் கோர்ஸ். இதுக்கு வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. வியர் ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய லேன்ல கரெக்டா போகாம தடுமாறுறது. ஒருவேளை நீங்க வலது பக்கம் லேன்ல ஏறி யூ டர்ன் போயிட்டீங்கன்னா உங்க லேன்ல நீங்க கரெக்டா திரும்பாம அடுத்த லேனுக்கு போறதா இந்த லேனுக்கு போறதான்னு தடுமாறுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் வியர் ஆஃப் கோர்ஸ். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கப்புறம் ஃபெயில் டு ஓவர்டேக் வென் நெசசரி. அதுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. அதாவது தேவையான இடத்துல நீங்க ஓவர்டேக் பண்ணி போகணும்னா 2 மார்க் போட்டுருவாங்களாம். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி உள்ள வாகனம் நீங்க ஸ்பீடா போயிட்டீங்க அப்படின்னா ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுடைய லேனுக்கு வந்துடணும். சரிங்களா? இதைத்தான் தேவைப்பட்டா ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஃபெயில் டு ஸ்லோ டவுன் வென் அப்ரோச்சிங் ரோட் ஹசார்ட். இதுக்கு வந்து 8 மார்க் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதாவது நீங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய ரோட்ல ஏதாவது வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துகள்ல நீங்க ஸ்லோவா போகணும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஸ்பீடா போனீங்கன்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பெரிய மார்க் விழுந்துரும். அதாவது 8 மார்க் போட்டுருவாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்பீட் டூ ஸ்லோ. அதாவது வாகனம் ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறது. நீங்க ஸ்ட்ரெயிட் ரோட்ல ரொம்ப ஸ்லோவா ஓட்டுனீங்கன்னா 2 மார்க்கும், அதுக்கப்புறம் டிராபிக் கண்டிஷன்ல ரொம்ப ஸ்லோவா போனாலும் 2 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? அதனால உங்க வாகனத்துக்கு எவ்வளவு ஸ்பீடோ, அதாவது எப்போதுமே நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்க நார்மலான ரோடா இருந்தா. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிரஸ் வேல போனீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற டிராபிக் கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல நீங்க ஸ்பீடா போறதும் ஸ்லோவா போறதும் நீங்க வந்து பாத்துக்கணும். அதாவது எக்ஸ்பிரஸ் வேல எப்படி போகணும், நார்மல் ரோட்ல எப்படி போகணும்னு நீங்க அதுக்கு தகுந்தாப்புல வாகனத்தை ஓட்டிக்கங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்பீட் டூ ஸ்லோ. அதாவது வாகனம் ரொம்ப மெதுவா நீங்க ஓட்டுனீங்கன்னா அதுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்க எப்போதுமே 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா அது வந்து நார்மலான ஸ்பீடு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? அதனால நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்க. அதுக்கும் ரொம்ப குறைச்சி 30ல 40ல போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்பீட் டூ ஸ்லோன்னு சொல்லுவாங்க. 2 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் லேன் அப்ரப்ட்லி. இதுக்கு வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. அதாவது லேன் சேஞ்ச் பண்றதுல தாமதப்படுத்துறது. எடுத்துக்காட்டுக்கு நீங்க யூ டர்ன் போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள லேன் எது, இடது பக்கம் லேன். அந்த இடது பக்கம் லேனுக்கு வந்துடணும். ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் வந்தீங்கன்னா அது பேர் தான் தாமதப்படுத்துறது, அப்ரப்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 6 மார்க் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் லேன் வித்தவுட் டியூ கேர். இதுக்கு வந்து இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. நல்லா மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது நீங்க வாகனம் ஓட்டும் போது மற்ற வாகனங்களுக்கு இடைஞ்சல் எப்போதுமே இருக்கக்கூடாது. மற்ற வாகனத்துக்கு விபத்து ஏற்படுறதுக்கு காரணமா நீங்க இருக்கீங்க, கவனக்குறைவா ஓட்டுறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஃபெயில் டு லேர்ன் ப்ரீகாஷன் எகென்ஸ்ட் பெடஸ்ட்ரைன் அண்ட் சைக்கிளிஸ்ட். அதாவது பெடஸ்ட்ரைன் பாதசாரிகளுக்கும் சைக்கிளிஸ்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பெடஸ்ட்ரைன் வே வருதுன்னு வைங்க, அந்த இடத்துல அவங்க போறதுக்கு வழியை விட்டுட்டு தான் நீங்க வந்து போகணும். சரிங்களா? இதுக்கு வந்து 8 மார்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரோட்ல சைக்கிள் யாராவது ஓட்டிட்டு போனாங்கன்னா அவங்கள ஹார்ன் அடிச்சு அவங்கள ஒதுங்கி போக சொல்லவே கூடாது. அவங்க ஒரு லேன்ல போனாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள இடைவெளி வந்து ஒரு 1.5 மீட்டர் இருக்கிற மாதிரி அடுத்த லேன் சேஞ்ச் பண்ணி தான் போகணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நடை பாதசாரிகளுக்கும் சைக்கிளிஸ்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு 8 மார்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்க 2 மிஸ்டேக் பண்ணாவே உங்களை ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் அண்ட் த பெடஸ்ட்ரைன் கிராசிங். அதாவது பாதசாரிகள் நடந்து போகக்கூடிய பெடஸ்ட்ரைன் வே இருக்கு பாருங்க, அது மேல உங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டினா அதுக்கு 10 பாயிண்ட் போட்டுருவாங்க. ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே தான் உங்க வாகனத்தை நிப்பாட்டணும். பெடஸ்ட்ரைன் வேல நிப்பாட்டி அவங்க போறதுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இதுக்கு 10 மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு கிவ் வே டு பெடஸ்ட்ரைன் அட் த பெடஸ்ட்ரைன் கிராசிங். அதாவது பாதசாரிகளுக்கு வழி விடாம அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கையிலே நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க, அல்லது அவங்க உடியாந்துகிட்டு இருக்காங்க, நீங்க நிப்பாட்டாம போனீங்க அப்படின்னா உங்களை இமீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. நீங்க பெடஸ்ட்ரைன் கிராசிங்க கிராஸ் பண்ணும்போது நல்லா பிளைன் ஸ்பாட்டு, சைடு கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, முன்னாடி பக்கம் கண்ணாடியை பாருங்க. நல்லா திரும்பி சைட்ல பார்த்துட்டு யாரும் நடந்து வர்றாங்களா உடியாறாங்களான்னு பாருங்க. அவங்க மூவ் ஆகாம நின்னா மட்டும்தான் நீங்க போகணும். அவங்க வந்து மூவிங்ல இருந்தாங்கன்னா நீங்க நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு வழி விட்டுட்டு தான் போகணும். சரிங்களா? இதுவும் இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து டிரைவ் அக்ராஸ் த டபுள் லைன்.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, 2 வெள்ளை கோடு போட்டிருக்க ரோட வந்து நீங்க கிராஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அதனால உங்களுக்கான லேன்ல தான் போகணும். இந்த இடத்த கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு ஒபே மேண்டேட்டரி ப்ராஹிபிட்டட் சைன். அதாவது ரவுண்டு போட்டு உள்ள வந்து வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கோம். அந்த மாதிரி இடத்துல வந்து வாகனம் நுழைவதற்கு தடை. இந்த மாதிரி இடத்துல நீங்க நுழைஞ்சாலும் உங்களை இமிடியேட் ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்க ரோட்ல வந்து நீங்க நுழையவே கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸீட் ஸ்பீட் லிமிட். இந்த மாதிரி ஓவர் ஸ்பீட்ல போனாலும் உங்களை இமீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்ட்டு சைன் போர்டு வச்சிருக்காங்கன்னு வைங்க. நீங்க 49ல இருந்து 50க்குள்ள தான் போகணும். 50 தாண்டக்கூடாது. ஒருவேளை நீங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய சாலையில எந்த ஒரு சைன் போர்டுமே இல்லை அப்படின்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுதான் சிங்கப்பூர் லா. சரிங்களா? ஓவர் ஸ்பீட்ல போனீங்கன்னா இமீடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து fail to give way to traffic with right of way. இதுக்கும் இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. ஒரு ரோட்ல இருந்து நீங்க இன்னொரு ரோட்டுக்கு போறீங்க அப்படின்னா அவசியம் முக்கிய போக்குவரத்துக்கு வந்து வழி விடணும். சரிங்களா? இந்த மாதிரி கோடு விட்டு விட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி இடத்துலையும் நீங்க வந்து நிப்பாட்டி அவங்களுக்கு வழி விட்டுட்டு தான் போகணும். ஒருவேளை கார் வரல அப்படின்னா தான் நீங்க வந்து ஸ்லோ ஆயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸோ அல்லது போலீஸ் வாகனமோ ஏதாவது சைரன் ஒலி கேட்டா அவசியம் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து வழி விடணும். சரிங்களா? அந்த மாதிரி வழி விடலாட்டியும் உங்களை இமிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து காஸ் அதர் வெஹிக்கிள்ஸ் டு ஸ்லோ டவுன் ஆர் டேக் அவேசிவ் ஆக்ஷன். இதுக்கு வந்து 10 மார்க் போட்டுருவாங்க. அதாவது மற்ற வாகனங்களுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி நீங்க ஸ்லோவா போனீங்க, ஏதாவது இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 மார்க் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்லோ ரியாக்ஷன் இன் அவாய்டிங் டேஞ்சர் காஸ்டு பை அதர்ஸ். இதுக்கும் 10 மார்க் போட்டுருவாங்க. அதாவது ஏதாவது சிக்னல் போட்டு நீங்க லேன் சேஞ்ச் பண்ணாம மற்ற வாகனங்களுக்கு ஏதாவது இடையூறா போறீங்க, அவங்களும் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் போட்டுருவாங்க. ஒருவேளை நீங்க வந்து சிக்னலை போட்டீங்க, லேன் சேஞ்ச் ஆக போறீங்கன்னா கரெக்டான டைமிங்ல சேஞ்ச் ஆயிடணும். அதே போல ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கையிலே நீங்க கரெக்டா போய்கிட்டே இருங்க. உங்களுடைய ஸ்பீட்ல மற்ற வாகனங்களுக்கு இடையூறா இருந்தீங்கன்னா 10 மார்க் போட்டுருவாங்க. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இம்ப்ராப்பர் ஆக்ஷன் காசிங் ஆக்சிடென்ட் ஆர் நியர் ஆக்சிடென்ட். இதுக்கு வந்து இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. அதாவது மற்ற வாகன ஓட்டிகளுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுற மாதிரி நீங்க வாகனம் ஓட்டுறீங்க அல்லது விபத்து ஏற்படுறதுக்கு பக்கத்துல விபத்து ஏற்படல ஆனா விபத்து நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களால அப்படின்னா இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. இது நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ரோட்ல வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்கும் அவங்க வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் கர்ப். ஸ்ட்ரைக் கெர்ப்ல நீங்க வந்து அதாவது ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கெர்ப்ல ஏத்திட்டீங்க, சைட்ல உள்ள கெர்ப்ல அல்லது டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களை இமிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க ரோட்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்குகளும் பாயிண்ட்களும். ரோட்ல நீங்க வாகனம் ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீங்க வந்து வாகனம் ஓட்டுங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்த டாபிக் வந்து ஜங்ஷன்ல நீங்க எப்படி வந்து வாகனம் ஓட்டணும், அதுல உள்ள மிஸ்டேக்கு எவ்வளவு பாயிண்ட் போடுவாங்கன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ஜங்ஷன் வந்து உங்களுக்கு சர்க்கியூட்லயும் வரும். அதே போல நீங்க வெளியில டிராபிக் ஜங்ஷனும் வந்து இருக்கும். அதாவது டிராபிக் சிக்னல் இருக்கக்கூடிய இடங்கள். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்கரெக்ட் பொசிஷனிங். இதுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க இடது பக்கம் திரும்ப போறீங்க, ரெட் லைட் எரியுது, நீங்க ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்னா லேசா உங்க டயரை வந்து திருப்புன மாதிரி நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் கரெக்ட் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா 2 மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து காஸ் இன்கன்வீனியன்ஸ் டு அக்ராஸ் டிராபிக். இதுக்கு வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்க சர்க்கியூட்டுக்கு உள்ள டிராபிக் ஜங்ஷன், அதாவது நீங்க ஒரு ரோட்ல நிக்கிறீங்க, எதிர்த்தாப்புல உள்ள ரோட்ல திரும்பி போய் நிக்கணும் மறுபடியும் வேற ரோட்டுக்கு போறதுக்கு. அந்த மாதிரி ரோட்ல நீங்க திரும்பி நடு ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க, மற்ற வாகனம் போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிறதான் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 6 மார்க் போட்டுருவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு எதிர்த்தாப்புல ரோட்ல நீங்க திரும்பி போய் நிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் கார் இல்லைன்னா மட்டும் போங்க. ஒரு கார் நிக்கும் போது அந்த கார் போயிடும், நம்ம போகல அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா அந்த கார் போகலன்னு வைங்க, நீங்க நடு ரோட்ல நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணிடாதீங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து இன்ப்ராப்பர் டேர்னிங். அதாவது
திருப்புற இடத்துல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஒரு சில இடத்துல 2 மார்க் போடுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து 4 மார்க் போடுவாங்க. அதாவது திருப்பும் போது ரொம்ப தூரமா போய் நீங்க திருப்புனீங்கன்னா அது வந்து அதுக்கும் 2 மார்க் போடுவாங்க. ரொம்ப கெற்ப விட்டுனாப்புல போய் திரும்புனீங்கனாலும் அதுக்கும் 2 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? அது இல்லாம நீங்க திருப்பும் போது இன்னொரு லேன்ல போயிட்டு நீங்க டச் ஆகி திருப்புனீங்கன்னா 4 மார்க் போட்டுருவாங்க. அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு ஸ்டாப் அட் த ஸ்டாப் லைன். இதை வந்து இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. ஸ்டாப் லைன் இருக்கிற இடத்துல, அதாவது குறுக்க கோடு போட்டிருக்கோம், அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லைன். ஒரு சில இடத்துல ஸ்டாப்னு போட்டிருக்கோம், அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடத்துகள்ல வந்து நீங்க அவசியம் நிப்பாட்டி தான் போகணும். ஸ்டாப்னு எழுதியிருந்தாலும் சரி, எழுதனாலும் சரி, குறுக்க கோடு போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாப் லைன். கோடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேரு கிவ் வே. அதனால தயவு செஞ்சு குறுக்க கோடு போட்டுருந்துச்சுன்னா அவசியம் நின்றுதான் போகணும். அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு ஃபார்ம் அப் கரெக்ட்லி. இதுக்கும் இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. கோடு விட்டு விட்டு போட்டிருக்க இடத்துல உங்க வாகனத்தோட ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிட்டு மத்த வாகனங்கள் வல்லனா தான் போகணும். ஒருவேளை கவனிக்காம நீங்க போனீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ரிமைன் இன் த ஜங்ஷன் அண்ட் காஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, மற்ற வாகனங்களுக்கு இடையூறா டிராபிக் ஜங்ஷனுக்குள்ள உங்க வாகனம் நின்னுச்சு அப்படின்னா, மற்ற வாகனம் போறதுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா உங்களை இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. அதுதான் இதுக்கான அர்த்தம். அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரொசீட் அண்ட் ஆம்பர் லைட் ஃபிளிக்கரிங் கிரீன் ஆரோ. இதுக்கு வந்து 8 மார்க் போட்டுருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த அம்புக்குறி விட்டு விட்டு எரிஞ்சு திடீர்னு ரெட் கலர் விழுந்துரும். இந்த மாதிரி பிளிக்கரிங் ஆகும்போது, பிளிக்கரிங்னா விட்டு விட்டு எரியும் போது நீங்க வந்து வாகனத்தை வந்து செலுத்தாதீங்க. ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? இதுக்கும் 8 மார்க் போடுவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ப்ரொசீட் ஆன் ரெட் லைட். இதுக்கு வந்து இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. ரெட் லைட் எரியும் போது உங்க வாகனத்தை நுழைக்க கூடாது. எல்லோ கலர் எரியும் போதே நிப்பாட்டுறதுக்கு தயாராகிக்குங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாபிக் வந்து சேஃப்டி செக். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஒரு 2-3 மிஸ்டேக் பண்ணா கூட உங்களை ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேஃப்டி செக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபெயில் டு செக் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னா 4 மார்க் இருக்கு. சரிங்களா? இந்த பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது வளைவுல நீங்க திரும்பும் போது அல்லது நீங்க பார்க்கிங் போடும்போது நீங்க பின்னாடி உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பாக்குறதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். சரிங்களா? இதுக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. இதுக்கு எஸ்கியூஸே பண்ண மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு லுக் அவுட் ஃபார் டிராபிக். அதுக்கு வந்து 4 மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்க ரோட்ல போகும்போது அடுத்த ரோட செக் பண்ணாம ஒரு ரோட்ல இருந்து இன்னொரு ரோட்டுக்கு மாறி போறதுக்கு பேரு தான் ஒழுங்கா செக் பண்ணாம போறது அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். சரிங்களா? இதுக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு செக் மிரர் பிஃபோர் மூவிங் ஆஃப் ஆர் ஸ்டாப்பிங். இதுக்கு வந்து 4 மார்க் போட்டுருவாங்க. அதாவது உங்க வாகனத்தை நிப்பாட்டிட்டு எப்ப நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் உங்க வாகனத்துக்கு உள்ள முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி செக் பண்ணிட்டு தான் நீங்க எப்போதுமே மூவ் பண்ணணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு செக் மிரர் பிஃபோர் சேஞ்சிங் லேன் ஆர் டேர்னிங். இதுக்கும் 4 மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்க ஒரு டேர்னிங்ல திரும்ப போறீங்க அல்லது நீங்க லேன் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி உள்ள கண்ணாடி, நீங்க வலது பக்கம் திரும்புறோம்னா வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைன் ஸ்பாட். ஒருவேளை நீங்க இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைன் ஸ்பாட். இதுதான் ப்ரொசீஜர் சிங்கப்பூர் லா. இதெல்லாம் நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு தான் லேன் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது டேர்ன் பண்றதா இருந்தாலும் சரி நீங்க வந்து பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாபிக் வந்து பிரேக்கிங் அண்ட் ஸ்டாப்பிங். இதுல என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, எப்படி பிரேக் போடணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்லுவாங்க. இதுல பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் அவங்க எப்படி பாயிண்ட் போடுவாங்கன்னு வாங்க பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபெயில் டு அப்ளை பிரேக் வென் வெஹிக்கிள் இஸ் ஸ்டேஷனரி. இதுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? அதாவது நீங்க பிரேக் போடும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தா பிரேக் போடணும். நறுக்குன்னு மிதிச்சு வண்டி குலுங்க கூடாது. சரிங்களா? அசௌரியமா அவங்க வந்து நினைப்பாங்க. இதுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு யூஸ் என்ஜின் பிரேக். இதுக்கு வந்து 4 மார்க் போடுவாங்க. ஒரு சில நேரம் 2 மார்க் போடுவாங்க. இந்த என்ஜின் பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேகத்தடை வர்ற இடத்துல பிரேக் முடிக்காம ஆக்சிலேட்டரை மிதிக்காம எதுவுமே செய்யக்கூடாது. பிரேக்லயும் கால் வைக்க கூடாது, கிளச்லயும் கால் வைக்க கூடாது, ஆக்சிலேட்டரையும் கால் வைக்க கூடாது. இது 3வது கியர்ல போனீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அழகா வேகத்தடையில இறங்கி போயிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி உங்களை கியரை மாத்தி போகணும், எவ்வளவு ஸ்பீடா போகணுமோ அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் என்ஜின் பிரேக். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாபிக் வந்து டிரைவர் சிக்னல்.
அதாவது நம்ம இண்டிகேட்டர் போடுவோம்ல, அதுக்கு பேர் தான் டிரைவர் சிக்னல் அப்படிங்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபெயில் டு சிக்னல் இன் குட் டைம். இதுக்கு வந்து 2 மார்க் போடுவாங்க. அதாவது நீங்க எப்போ வந்து லேன் சேஞ்ச் பண்ண போறீங்களோ, அதே போல டேர்ன் பண்ண போறீங்களோ, அப்பதான் வந்து கரெக்டான நேரத்துல வந்து சிக்னலை போடணும். நீங்க ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே சிக்னல் போடக்கூடாது. ஏன்னா பக்கத்திலே வளையக்கூடிய ரோடுகள்லாம் இருக்கும், சரிங்களா? அதனால நீங்க முன்னாடியே சிக்னலை போட்டீங்கன்னா பின்னாடி வர்ற வாகனங்களுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். அதனால நீங்க எப்ப திரும்ப போறீங்களோ அந்த ரோட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்து சிக்னலை போடணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு சிக்னல் கீப் ராங் சிக்னல். இதுக்கு வந்து 4 மார்க். அதாவது நீங்க இடது பக்கம் போறீங்கன்னா வலது பக்கம் சிக்னலை போடக்கூடாது, வலது பக்கம் போறீங்கன்னா இடது பக்கம் சிக்னலை போடக்கூடாது, சரிங்களா? இது நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதாவது உங்களுடைய மைண்ட் எல்லாம் கரெக்டான திங்கிங்ல இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஃபெயில் டு கேன்சல் சிக்னல். இதுக்கு 4 மார்க். அதாவது நீங்க சிக்னலை போட்டு லேன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அல்லது யூ டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னலை கேன்சல் பண்ணிடணும். எப்போ லேன் சேஞ்ச் பண்ணாலும் சரி சிக்னலை உடனே கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ணலாம் அது 4 மார்க் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்த டாபிக் வந்து கிளச். கிளச் கண்ட்ரோலை எப்படி பண்றீங்க, அதுக்கு என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணா எவ்வளவு மார்க் போடுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் என்ஜின் வித் கியர் எங்கேஜ். இதுக்கு வந்து 2 மார்க் போட்டுருவாங்க. அதாவது நீங்க மூவ் பண்ணும்போது கியரை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து நிப்பாட்டுற இடத்துல 2வது கியரை மாத்திக்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க சிக்னல்ல நிப்பாட்டுறீங்க, அப்படி 2வது கியர்ல தான் கொண்டு போய் நிப்பாட்டணும், சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் எங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால இந்த மிஸ்டேக்கை நீங்க குறைச்சிக்கிட்டாலே ஈஸியா வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். எப்படி பிராக்டிக்கல் ஒரே தடவையில பாஸ் பண்றது, அதுக்கு டிப்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிப்ஸ் எல்லாம் மறக்காம நல்லா ஞாபகத்திலே திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அதாவது நீங்க சர்க்கியூட் போட போறீங்க அப்படின்னா பெரிய மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. அதாவது கெருப்புல டச் ஆயிரவோ ஏறிடவோ கூடாது. அதுக்கப்புறம் ஸ்டாப் லைன்ல கரெக்டா நின்று தான் போகணும். அதுக்கப்புறம் அந்த பெடஸ்ட்ரெயினுக்கு முக்கியமா வழி விடணும். அதே போல சேஃப்டி செக், பிளைன் ஸ்பாட் இதெல்லாம் முக்கியமா செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெர்டிகல் பார்க்கிங் போட்டா 3 நிமிஷத்துல அவசியம் போட்டுறணும். அதாவது நீங்க ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளைன் ஸ்பாட் சேஃப்டி செக் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியரை போடுங்க. ரிவர்ஸ் கியரை போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் செக் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி வாகனம் நின்னுச்சு அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ரிவர்ஸ் கியர் போட்டதுக்கு அப்புறம் அதனால தயவு செஞ்சு இந்த தவறை பண்ணாதீங்க, சரிங்களா? இதே நீங்க பேரலல் பார்க்கிங் வந்து 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க அவசியம் போட்டுறணும், சரிங்களா? ஒருவேளை நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது வாகனம் நின்னுச்சுன்னா உங்களுக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால அந்த டைமிங்ல போட முடியாம நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்ப நீங்க ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்க சேஃப்டி செக் பண்ணிக்கங்க. எதுவும் வாகனம் நிக்குதா, இடைஞ்சல் இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் கியரை போடாதீங்க. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு சேஃப்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியரை போட்டு நீங்க பார்க்கிங்கை போடுங்க. ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோப்ல வந்து உங்களுடைய வாகனம் மேல ஏறும்போது கீழே 1 மீட்டருக்கு கீழே இறங்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி இறங்கினாலும் உங்களை இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கீங்களா? ஸ்லோப்ல எப்படி வாகனம் ஓட்டுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தாவே நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இந்த சேஃப்டி செக், பிளைன் ஸ்பாட்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளைன் ஸ்பாட்டும் சேஃப்டி செக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலயே ஒரு 3 தடவை நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மிஸ்டேக்கும் 4 மார்க். இந்த 4 மார்க்கு கூட உங்களை ஃபெயில் ஆகுறதுக்கு வழிவகை செய்யும். அதனால இந்த சேஃப்டி செக்கும் பிளைன் ஸ்பாட்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா இதை வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? இந்த சர்க்கியூட் எல்லாத்துக்குள்ளையும் நீங்க கரெக்டா இந்த மாதிரி பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணாம நீங்க ஓட்டுனா மட்டும்தான் வெளியில வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க, சரிங்களா? வெளியிலையும் நீங்க வந்து கரெக்டா லேன் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா சேஃப்டி செக் பண்ணிட்டு கரெக்டான இடத்துல யூ டர்ன் பண்ணும்போது கட்டையில ஏறாம கரெக்டா திரும்பிட்டு உங்களுக்கான லேன்ல வந்து நீங்க கரெக்டா வந்துருங்க, சரிங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக்குகள்லாம் நீங்க பண்ணாம இருந்தாவே நீங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதே போல நீங்க ஓவர் ஸ்பீடை தாண்டக்கூடாது, சரிங்களா? நீங்க போகக்கூடிய ரோட்ல எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்கோ அத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போங்க. ஒருவேளை எந்த ஒரு சைன் போர்டுமே இல்லை அப்படின்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நீங்க வந்து போகணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதே போல ரெட் லைட்ல நீங்க வந்து நுழையக்கூடாது. எல்லோ கலர் லைட் எரியும் போதே உங்களுடைய வாகனத்தை கரெக்டா நிப்பாட்டுறதுக்கு தயாராகிக்குங்க. அதே போல ஒரு சில ரோட்ல இடது பக்கம் திரும்பும் போது இடது பக்கம் அம்புக்குறி இல்லாம திரும்பலாம்,
சரிங்களா? பச்சை லைட் எரியும் போது ஒரு சில ரோட்டுகள்ல மட்டும். அதுலயும் இந்த கிரீன்மேன் லைட் எரியும் போது நடைபாதையில போகக்கூடிய பாதசாரிகள் யாரும் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமா நீங்க வந்து வழி கொடுக்கணும். சரிங்களா? எல்லாம் உங்களுடைய முன்னாடி கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு யாரும் மூவிங்ல இல்ல, நடந்து வரல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நீங்க இடது பக்கம் திரும்பணும். அவங்க அங்க உடையாந்துகிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்குள்ள திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்பி போனீங்கன்னா உங்களை இம்மிடியட் ஃபீல் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிரீன்மேன் எரியுது, பாதசாரிகள் போகக்கூடிய வழிக்கு தான் முக்கியத்துவம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதே போல பெடஸ்ட்ரைன் கிராசிங் நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துகள்லையும் நீங்க ஆளு வந்தா நிப்பாட்டிட்டு தான் போகணும். யாரு வரலனா மட்டும்தான் நீங்க நிப்பாட்டாம போகலாம், ஸ்லோ பண்ணிட்டு. யாரு வந்தா அப்படின்னா அவசியம் நிப்பாட்டிட்டு தான் போகணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. மறுபடியும் சொல்றேன், பெடஸ்ட்ரைன் கிராசிங்ல வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. யாரு இல்லை அப்படின்னா நீ ஸ்லோ பண்ணிட்டு உங்களுடைய வாகனத்தை போகலாம். யாரு வந்தாங்க அப்படின்னா அவசியம் நிப்பாட்டணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க லேன் சேஞ்ச் பண்ணும்போது சிக்னலை போட்டு ஒரு 3ல இருந்து 5 செகண்ட் மற்ற வாகனத்துக்கு வந்து டைம் கொடுங்க. நீங்க சிக்னலை போட்டோடனே லேன் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதனால உங்க முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு தான் நீங்க லேன் சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை நீங்க பின்னாடி கார் வரும்போது நீங்க லேன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களை இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க யூ டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு யூ டர்ன் பண்ணக்கூடிய சிக்னல் இருக்கிற இடத்துல மட்டும்தான் பண்ணணும். ஏரோ விழுந்தா மட்டும்தான் நீங்க வந்து யூ டர்ன் போகணும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே கிளாஸ் 4 பிராக்டிகல் டெஸ்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.